ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் கிஷோர், ஹாய் பிரபு. வணக்கம் எல்லாமே வணக்கம். இப்போ எதுக்காக கூடியிருக்கோம் அப்படின்னா, நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சொல்லலாம். ஆக்சுவலி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்படி போக போகுது, மேட்ச் ரிவ்யூ அண்ட் இந்தியாவுக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்கா? நிறைய பேர் எல்லா கண்ட்ரியும் குமரிட்டு இருக்காங்க போட்டு அட்வான்டேஜ்னு. அண்ட் இப்போ மேட் என்ட்ரி வர சப்போஸ் ரூல் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறாங்க. இன்னும் அஃபிஷியல் கிடையாது. சப்போஸ் அவர் ரூல் அவுட் பண்றாருன்னா வெளியே இருந்து ஏதாவது பிளேயர்ஸ் எடுத்துருவாங்க, இல்லை ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருக்க பிளேயர்ஸ்லேயே டஃபி இருக்காரு, நேதன் இருக்காரு, இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் எடுத்துட்டு வருவாங்களா ஸ்குவாட்ல? அண்ட் இந்தியன் டீம் ஏதாவது சேஞ்சஸ் கூட போறாங்களா? சிடி ஃபைனல்ஸ் எப்படி இருக்க போகுது, யாருக்கு ஃபேவர், யாரு ஃபேவரட்ஸ் அப்படின்னு பேசுறதுக்கான வீடியோ தான் இது. பிரபு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா ரொம்ப என்ன சொல்றது, த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் வந்துட்டு லைக் பாகிஸ்தான் போலனாலும் துபாயில வந்துட்டு ஒரு கஷ்டமான விக்கெட்ல வந்துட்டு என்ன சொல்றது 3 மேட்ச் வந்துட்டு ஒரு டஃப் ஆப்போனன்ட்ஸை வின் பண்ணிட்டு அப்புறம் செமிஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா அடிச்சு ஸோ நல்ல ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் பேட்டிங் பட்டு கேட்கவே வேணாம். விராட் கோலி ஒரு செஞ்சுரி, கில் ஒரு செஞ்சுரி, பிளஸ் ரோஹித் சர்மா கூட அந்த செகண்ட் மேட்ச் வந்துட்டு ஒரு 50 ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ ஒரு நல்ல டச்ல இருக்காங்க இந்தியா. நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் லைக் பாகிஸ்தான் மாதிரி ஒரு ஈஸி விக்கெட்ல ஆடிட்டு என்ன சொல்றது லைக் ரொம்ப ஒரு ஈஸிலி என்ன சொல்றது ஒரு ஃபிளாட் ட்ராக்ஸ்ல ஆடிட்டு வராங்க. துபாயில வந்துட்டு அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். பாகிஸ்தான்ல வந்துட்டு அவங்க எல்லா மேட்சஸுமே வந்துட்டு வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஒரு மேட்ச் கூட குரூப் ஸ்டேஜ்ல ஒரு மேட்ச் கூட தோத்து போல. ஸோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு பாகிஸ்தானுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இங்க வந்துட்டு இந்த பிச்சுக்கு அடாப்ட் பண்ணி ஆடுறதுக்கு. அண்ட் அதர் அந்த மேட் ஹென்ரி வந்துட்டு லைக் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா மேபி அந்த ஜேம்ஸ் ஸ்மித்தோ சம்திங் யாரோ ஒரு பிளேயர், ஸ்மித்னு ஒரு பிளேயர் இருந்தாரு, அவரை எடுத்துட்டு வருவாங்க. சோ அவரை தான் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு மாதிரி கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு. ஸோ அதனால அவரை தான் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்னு திரும்ப பாவம் துபாய், நியூசிலாந்துல இருந்து துபாய் வரதுக்கே அவருக்கு டைம் ஆயிரும். ஸோ அதனால லைக் இதான் ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர் கோயிங் டு பிளே வித் சேம் லெவன் தான். ஏன்னா வந்துட்டு வின்னிங் காம்பினேஷன் இதுக்கப்புறம் வந்துட்டு லைக் பிச்சில் என்ன பெருசா டிஃபரன்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இட் லுக்ஸ் குட், எதுவும் மாத வேணாம். ஸோ கண்டிப்பா வந்துட்டு என்ன சொல்றது, நான் ஆல்ரெடி எல்லா இதையும் சொல்லிட்டு வர மாதிரி தான். இட்ஸ் கேக் வாக் ஃபார் இந்தியா. சவுத் ஆப்பிரிக்கா இருந்தா கேக் வாக். இது வந்துட்டு மேபி நியூசிலாந்து எங்க இருந்தாலும் ஒரு டஃப் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுல வேற ஃபேக்ட்ஸ் எல்லாம் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க. நியூசிலாண்டோட வந்துட்டு ஐசிசி நாக் அவுட்ஸ்லயே வந்துட்டு இந்தியா வந்துட்டு என்ன சொல்றது லைக் இதுவா ஜெயிச்சது இல்ல. சண்டேஸ்ல வந்துட்டு மேட்சே வின் பண்ணது இல்ல. சாட்டர்டேஸ்ல வின் பண்ணிருக்கோம், மண்டேஸ்ல வின் பண்ணிருக்கோம். ஸோ சண்டேஸ் நடந்த எல்லா ஐசிசி நாக் அவுட்ஸ்லயும் வந்துட்டு நம்ம லூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸோட வராங்க. பட் அது எல்லாத்தையும் வந்துட்டு இன்னைக்கு அந்த ஜிங்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண போறாங்க இந்தியா இந்த சண்டே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதான் லைக் இந்தியாஸ் கேம். நியூசிலாந்து வந்து ஐசிசி ஃபைனல்ஸ்ல எல்லாம் இந்தியாவை ஜெயிச்சிருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இது வரைக்கும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல இந்தியா வந்து லாஸ் பண்ணதே இல்லை நியூசிலாந்து கிட்ட அப்படிங்கிறாங்க. நிறைய ஸ்டாட்ஸ் இருக்கு. கிஷோர் கிட்ட போவோம். பேராதரவு ஆடியன்ஸ் கிட்ட இருக்கு. கிஷோர் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப பேசாம மேட் என்ட்ரி பத்தி பேசுனதுனால சப்போஸ் ரிகவர் ஆயிட்டாருன்னா வந்து போட்டா தப்பிச்சிட்டாரு. அப்படி இல்லைன்னா பிரபு சொன்னார் நேட்டன் ஸ்மித், எனக்கு அதுக்கு பதிலாக வந்து பென்சர்ஸோ இல்லைன்னா ஜாக்கப் டஃபி இன்ஜுரி தான். சப்போஸ் அவரு ஓகே இப்போ ஃபிட்டா தான் இருக்கிறாருன்னா ஜாக்கப் டஃபி ஆல்மோஸ்ட் மேட் என்ட்ரி கொஞ்சம் சப்போர்ட் பண்றவரா இருப்பாரு நேட்டன் ஸ்மித்தோட பென்சர்ஸோ. ஏன்னா அவருக்கு தான் இப்போ ரீசன்ட் கன்ஃபார்ம் நல்ல பவுலர், அவரு ரொம்ப நல்ல பவுலர். என்ன லேட்டா இதுவாயிட்டாரு, டீம் உள்ள வந்தாரு, அதுதான் அது மட்டும் தான். பட் டீசன்ட் பவுலர். ஆனா எல்லாமே வந்து சப்போஸ் மேட் என்ட்ரி இல்லைன்னா பென்சர்ஸும் சரி, நேட்டன் ஸ்மித்தும் சரி, ஜாக்கப் டஃபி யாரை சேர்த்தாலும் கஷ்டம். ஸோ அந்த லைனப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி நல்லா போட வேண்டிய ஃபுல் ஷோல்டர் மேல பர்டன் ஃபுல்லா ஜேமிசனுக்கு வந்துடும். அந்த ஜேமிசன் வந்து இப்போ ஸ்பீடு போட முடியல முன்ன மாதிரி, லைனும் மாத்திட்டாரு. அது பயங்கரமான டிஸ்அட்வான்டேஜ் நியூசிலாந்துக்கு. இந்தியாவுக்கு இப்போ அது அட்வான்டேஜா இருக்கும். இல்லைனாலும் அட்வான்டேஜ் தான் இந்தியாவுக்கு. ஆஸ் யூஷுவல் பேசின மாதிரி தான். ஸ்டில் இன்னும் பயங்கரமான அட்வான்டேஜா இருக்கும் சப்போஸ் மேட் என்ட்ரி இல்லைன்னா. ஏன்னா அவருக்கு ஏதோ லைட்டா ஸ்விங் ஆகுது. அன்னைக்கு நியூசிலாந்து மேட்ச் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்துல பயங்கரமா ஸ்விங் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நல்லா போடுவாரா? நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம், நிறைய பேரும் கேட்டிருக்காங்க. டீசன்ட் பவுலர்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரானரி பவுலர் அளவுக்கு ஸ்விங் பண்ணிட்டாரு. அதனால இப்போதைக்கு அது ஒரு கன்சர்ன். மற்றபடி வேற எதுவும் பெருசா தோணல. மேட்ச் உள்ள போயிட்டு எப்படி வேணா பேசிக்கலாம். எனக்கு வந்து இன்னொன்னு என்ன பேசணும்னு நினைச்சேன்னா, ஆக்சுவலி வந்து இந்தியா தான் ஃபேவரட்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவங்க தான் ஒரு பேலன்ஸ்டு டீமா தெரியுறாங்க. அண்ட் ஒரே கிரவுண்ட்ல 5வது மேட்ச் ஆட போறாங்க. பிளேயிங் லெவன்ஸும் கம்ப்ளீட்லி செட்டு, எந்த கேள்விக்குறியும் கிடையாது. அதே பிளேயிங் லெவன்ஸ்ல தான் ஆட போறாங்க. அவங்க தான் ஃபேவரட்ஸ். ஆனா ஏதாவது ஒரு டீம் இந்தியாவுக்கு டஃப் கொடுக்க முடியும்னா இந்த டோர்னமெண்ட்ல அது நியூசிலாண்டா தான் இருந்திருக்கு. ஸோ அவ்வளவு பெரிய ஒன் சைடட் ப்ரிப்பேரா நடக்காம கொஞ்சம் க்ளோஸ் மேட்ச் ஆகாது கண்டிப்பா போகும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்தியா ஃபேவரட்ஸ் பேசுவாங்க.
ஆனா இப்ப நம்ம இந்த டிஸ்கஷன் வந்து இன்னும் வேற ஆங்கிள் எடுத்துட்டு போகணும். சப்போஸ் வந்து இந்தியா ஃபேவரட்ஸ் நம்ம பேசுறோம், நியூசிலாந்து ஜெயிக்கணும்னா என்ன பண்ணா நியூசிலாந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் பிளேயிங் 11s 2 பேருமே முன்னாடி பேசிட்டீங்க. மேபி மேட் என்ட்ரிக்கு பதில் தான் யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க. கான்வே ஆட மாட்டாரு தானே, ரிச்சர்ட் தான் ஓப்பனிங் கான்வே ஆடும். இல்ல ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஸ்பின் விக்கெட்டா இருக்கிறனால மிச்சல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கான்வேக்கு பதிலாக தான் டேரல் மிச்சல் எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் செகண்ட் மேட்ச். ஸோ அப்படி இருக்கும்போது மிச்சலே கண்டினியூ பண்ணிட்டோம். செமிஃபைனல்ஸ்ல வேற செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ அதனால தே வில் கோ வித் மிச்சல் தான் தோணுது. ஓகே, அதனால மேட் என்ட்ரிக்கு மட்டும் தான் சேஞ்ச் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். அவர் ஃபிட் ஆனா அவரே விளையாடுவாரு. இதை தவிர்த்து 2 டீம்லயுமே சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்தியா வின் பண்ணணும், ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்கிறத ப்ராப்பரா பண்ணாலே போதும். நியூசிலாந்து வின் பண்ணணும், என்ன பண்ணா வந்து நியூசிலாந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்புறம் இல்ல ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து வந்துட்டு நான் போன இதுலயே சொன்ன மாதிரி தான், சவுத் ஆப்பிரிக்கா வந்தா கொஞ்சம் நமக்கு ஈஸி, பட் நியூசிலாந்து வந்தா கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்கன்னு தான் சொன்னேன். இது வந்துட்டு லைக் நம்ம எங்க இருந்து பேசணும், விக்கெட்ஸ் என்ன விக்கெட்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதான் பேசணும். ஒரு நல்ல ஸ்பின் மாதிரி விக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்பின்னை வந்துட்டு யாரு பெட்டரா யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இந்தியா கிட்ட 4 ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ஸ் செமையா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஸ்பின்னர்ஸ் பெட்டரா பண்ணா, அந்த பிரேசோலா இருக்கட்டும், சாண்ட்னரா இருக்கட்டும், டு சம் எக்ஸ்டென்ட் ரவீந்திரா அண்ட் கிளென் பிலிப்ஸ் கொஞ்சம் நல்லா போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டைட்டர் லென்ஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனிதிங் பிலோ 250 இந்தியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா they will have a chance when they are chasing. அதே மாதிரி அவங்க அடிக்கிறது வந்துட்டு ஒரு 280 290 அடிச்சாங்கன்னா அங்க ஒரு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா நான் வந்துட்டு நியூசிலாந்துக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன ஸ்லைட் சான்ஸ் இருக்கு. அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறதான் டவுட். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பின் டு வின் தான். ஏன்னா இந்த பிட்ச் வந்துட்டு ஒன்னும் பேட்டிங் பெருசா அசிஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. எல்லா மேட்சுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 250 280 அந்த மாதிரி தான் போச்சு. அண்ட் சேசிங் டீமே வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ண, லைக் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, ஸ்லோ விக்கெட்ஸ்ல யாரும் வந்துட்டு பெட்டரா ஆடுறாங்க, பெட்டரா யாரு ஸ்பின்னை யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இஃப் நியூசிலாந்து யூஸ் தேர் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் வெல்னா தே வில் டெஃபினெட்லி ஹேவ் a chance to clinch the city. கிஷோர், நியூசிலாந்து வின் பண்ணனும்னா என்ன பண்ணா நியூசிலாந்து வின் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்? நியூசிலாந்து வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட் நல்லா பண்ணுவோம். மெயின் ஃபர்ஸ்ட் பேட் தான். யார் டாஸ் வின் பண்றாங்களோ, பேட்டிங் கிடைச்சாலும் சரி பவுலிங் கிடைச்சாலும் சரி, அது பவுலிங் அசிஸ்ட் பிச்சுன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு 100%ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஹூ பேட்ஸ் வெல் தே வின் த மேட்ச். அந்த பேட்டிங்ல தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். அதுக்கப்புறம் மேபி ஸ்பின் அசிஸ்ட் கூட இந்த மீடியம் ஃபேஸஸ் யாராச்சும் அவங்கள, எனக்கு தெரிஞ்சு நேத்தன் சர்ஸும் சரி பென் ஸ்மித்தும் மீடியம் ஃபேஸஸ் தான் 130 தான் போடுவாங்க. சப்போஸ் அசிஸ்ட் கிடைக்கல, சாண்ட்னருக்கும் கிடைக்கல, பிரேசரும் கிடைக்கலன்னா அப்போ அவங்க வந்து அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்ல ஹோப்ஸ் எடுத்துறாதீங்க, நாங்க இவனுக்கு 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் மேட் என்ட்ரி போல சேர்க்கிறோம்னா அவங்களை வச்சு கட்டர்ஸை போடுறோம். கட்டர்ஸ் போட்டாலும் அதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஓரளவுக்கு ஸ்பின்னுக்கு மேட்ச் ஆகும். கட்டர்ஸை போட்டு, ஏன்னா இப்போ லுங்கி நகரிலாம் கட்டர் கட்டணும் விக்கெட் எடுத்துன்னு இருக்காரு, அதெல்லாம் ஷாக்கா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இவங்களை வச்சு கட்டர்ஸை போட்டும் மேட்ச் நிறுத்தலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா மேட்ச் அந்த மாதிரி தான் போயிருச்சு, ஸ்பின் அசிஸ்ட் கிடைக்காம போயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம பவுலிங்கும் ஒர்க் ஆகாம மேக்ஸ்வெல் ட்ரை பண்ணாங்க, அதுவும் ஒர்க் ஆகல. ஆனா பார்த்தா இவரு வந்து நேட்டல் லேடிஸ் வந்து போடுறப்போ ஒர்க் ஆயிடுச்சு. அந்த கை திருப்பி போடுறதோ, கட்டர்ஸ் போடுறதோ, ஸ்லோ பால் போடுறதோ, அந்த பக்கம் கொஞ்சம் மேட்ச் நிறுத்தி விக்கெட்டும் எடுத்தான். அந்த பாயிண்ட் கொஞ்சம் எடுத்து யோசிச்சு ஸ்பின் அசிஸ்ட் ஆகாம போயிருச்சு நியூசிலாந்துக்குன்னா மீடியம் பேசஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் மேட்ச் டைட்டா போய் வைக்கலாம். டைட்டா தான் போய் வைக்கலாம். அதோட வேற நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூலயே வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இவருக்கு பிரசாத் கூட பண்றப்போ சொன்ன விஷயமே, இருக்கிறதுலே ஸ்ட்ராங் சைட் இந்தியா தான். ஆனா இந்தியாவில் இருக்க 15 மெம்பர்ஸ்ல நீ 11th எப்படி செட் பண்ணுவேன்? அந்த 11th செட் பண்ண முடியாதுன்னா நான் 2வது ரேங்க் கொடுக்குறேன், நியூசிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க 11th செட் பண்றாங்க. இதெல்லாம் பேசியிருக்கேன். அது சரியா பார்க்காம ஓகே அது வேணாம். அதனால இப்போ 11th செட் பண்ணிட்டாங்க. 2 இன்ஜுரின்ட்டாங்க, ஒருத்தர் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க, ரிஷப் பண்ட் வேணான்ட்டாங்க. ஸோ இப்போ 11th பக்காவா செட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இல்லாம இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். 11th ஒர்க் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. அவங்களுக்கு இப்போ அன்வான்டா ஒரு இன்ஜுரி, பட் டஃப்பான மேட்சா இருக்கும், அது மட்டும் கன்ஃபார்மா இருக்கும். அதனால வந்து இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கலாம் நான் கன்ஃபார்மா சொல்ல மாட்டேன். 2 பேர்ல யாரெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். எனக்கு வந்து ஆக்சுவலி டாஸுமே பெரிய முக்கியமான ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் திருப்பி டாஸ்க்கு தான் போக போறோம். பட் எனக்கு நியூசிலாந்து ஜெயிக்கிறது வந்து அவங்க டாஸ்ல எடுக்க போற டெசிஷனா தான் இருக்கும் தோணுது. அது மேபி எனக்கு ஒரு 14 மேட்சும் வந்து டாஸ் வந்து வின் பண்ணல ரோஹித் சர்மா. இப்ப திடீர்னு டாஸ் வின் பண்ணா என்ன சூஸ் பண்றது? அது வந்து இந்தியாவுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா போயிருக்கு. அவர் டாஸ் வின் பண்ணாம அவங்க சொல்றதை நம்ம பண்ண சொல்றப்ப ஒரு மாதிரி கிளியர் ஹெட்டா அந்த இதுல போயிருக்காங்க. சப்போஸ் டாஸ் வின் பண்ணி சூஸ் பண்ணோம்னா இந்தியா என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுதுன்னா, சேஸ் பண்றேன்னு எங்கேயாவது எடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு தாட் வருது. சேஸ் பண்றேன்ற ஒரு ஆங்கிள் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 270 280 மட்டும் நியூசிலாந்து அடிச்சிட்டா
அவங்க வந்து வெல் அண்ட் ட்ரூலி இந்த கேம் 275 வந்து ஒரு ஃபைனல்ஸ் ப்ரெஷர் இருக்கப்போ சேஸ் பண்ணுமா இந்தியா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா சப்போஸ் குயிக் விக்கெட்ஸ் விட்டாங்க அப்படின்னா திருப்பியும் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. ஸோ டாஸ் வந்து ஒரு பெரிய குரூஷியலான ஃபேக்டரா இருக்க போது பிக் ரன்ஸ் போட்டாங்கன்னா, ஏன்னா நம்ம பார்த்தோம் 250 வந்து நம்ம 265 48-49 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்க ஆஸ்திரேலியா கிட்டங்கிறப்ப அவங்களுக்கு இருக்க பவுலிங் லைனப் வச்சு நியூசிலாந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டர் பவுலிங் லைனப் இருக்கும். 280 அடிச்சாங்கன்னா சாலிடா கேம்ல இருப்பாங்க. 285ன்றது ஒரு வின்னிங் ஸ்கோர், ஆர் ஸ்கோரு. 290 அடிச்சாங்கன்னா வின்னிங் ஸ்கோர்னு பீடாக் எப்பவுமே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ 280 285 அடிச்சு இந்தியாவை பேக் ஃபுட்ல போட்டாங்கன்னா அங்க இருந்தே கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க டாஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க பிரபு? நீங்களே கூட ஸ்டார்ட். இல்ல ப்ரோ, என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்துட்டு செட்டில்டு ப்ரோ. நம்ம போன மேட்சுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் அதான் சொல்லியிருப்பேன், டாஸ் வந்துட்டு பெரிய இதுவா இருக்காதுன்ட்டு. பட் நியூசிலாந்துக்கு வந்துட்டு அது குரூஷியலா இருக்கும். இஃப் நியூசிலாந்து வின்ஸ் த டாஸ்னா தே வில் ஸ்ட்ரைட் அவே பேட் ஃபர்ஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட் அவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து ரன்ஸ் ஆன் த போர்டு போட்டு, ஏன்னா போன வாட்டி அவங்களால 250 சேஸ் பண்ண முடியல. ஸோ அவங்க தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்னா, எப்படியாவது முட்டி மோதி 275 280 அடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்தியாவை 250க்கு ஆல் அவுட் பண்ணிருக்கோம், 250க்கு 50 ஓவர்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோங்கிறப்ப 250யோட ஒரு 30 ரன்ஸ் இல்ல ஒரு 25 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சா நமக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் பாப்பாங்க. சோ இந்தியா டாஸ் வின் பண்ணாலும் அதான், இந்தியா டாஸ் வின் பண்ணா ஸ்ட்ரைட்டாவே நாங்க பேட்டிங் ஆடிறோம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபைனல்ஸ்ல செகண்ட் பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் ப்ரெஷர். லைக் எல்லா மேட்சுமே வந்துட்டு என்ன சொல்றது, செகண்ட் பேட்டிங் வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாவே டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துருவாங்க. அண்ட் ஹூஎவர் பேட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி யாரு நல்லா பெட்டரா பண்றாங்களோ அதுல தான் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டு 220 230 அடிச்சிட்டீங்கன்னா மேட்ச் கையை விட்டு போயிடும். ஸோ அதுல எந்த இதுவுமே இல்லை. நியூசிலாந்து வின் பண்ணணும்னா நீங்க சொல்ற மாதிரி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்து 275 280 பிளஸ் அடிச்சாங்கன்னா அங்க வந்துட்டு ஒரு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் நியூசிலாண்டோட பவுலிங் வந்துட்டு செம வெல் எக்யூப்டா இருக்கு. இது வரைக்கும் பார்த்ததுலேயே இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ண ஒரே பவுலிங் அட்டாக் சிடி இல்லைன்னா நியூசிலாண்டோட மட்டும் தான். ஏன்னா நியூசிலாந்து கிட்ட மட்டும் தான் என்ன சொல்றது, ஒரு மாதிரி 250 அடிச்சு கிட்டத்தட்ட அந்த மேட்ச் ஆல் அவுட்டே ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், ஆல் அவுட் ஆனாங்களா 9 விக்கெட்ஸ் போச்சான்னு தெரியல. ஸோ அவங்கள்ட்ட தான் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்துட்டு லைக் சான்ஸ் எடுத்து ஃபைனல்ஸ்ல சேசிங்னு போய் மாட்டிக்காம இந்தியா வந்துட்டு டாஸ் ஜெயிச்சாங்கன்னா பேட்டிங் எடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட கிளாரிட்டி இருக்கும்னு சொல்ல வரேன். இந்தியா நிறைய சேஸ் தான் பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு நியூசிலாந்து மேட்ச் மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த மேட்ச்மே ஆக்சுவலா வந்துட்டு நியூசிலாந்து பண்ண தப்புதான். நியூசிலாந்து வந்துட்டு டாஸ் வின் பண்ணி நாங்க வந்துட்டு ஃபீல்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இது பண்ணாங்க. அன்னைக்கு வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்குது. அது எனக்கு என்னமோ அவங்க நாங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி பாக்குறோம். ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் சேஸ் தான் பண்ணிருந்தாங்க நியூசிலாந்து. ஆமா, சோ அவங்களுக்கு பெட்டர் சூட். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஆன் த போர்ட் போட்டு நான் டிஃபெண்ட் பண்ண முடியுதான்னு அவங்க வேணும்னே சூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு, கண்டிஷன்ஸ் பார்க்காம. இல்ல ஆக்சுவலா அது வந்துட்டு லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, லைக் இந்த 2 டீம் தான் ஃபைனல் செமிஃபைனல்ஸ் ஆட போறாங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால லைக் அவங்க பெருசா என்ன சொல்றது, லைக் சரி ஓகே ஃபைன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அது ஒரு குரூஷியலா டிசைடர் மேட்சா இருந்தா விக்கெட் வந்து குரூஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி சேஸ் பண்ணாலும் சரி இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா என்னை பொறுத்தவரை சேஸ் பண்றது 2 பேர் நின்னே ஆகணும், நின்னா டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். அதுதான் துபாயை பொறுத்த வரைக்கும் கூட இது அந்த மாதிரி 350 360 போறது இல்லை. 280 அடிச்சாலும் நம்ம சேஸ் பண்ணணும், ஒரு விக்கெட் கண்டிப்பா நின்னே ஆகணும். ஒருத்தர் கூட 2 பேட்ஸ்மேன் நின்னுட்டாங்கன்னா சேஸ் பண்ணிட முடியும். அது லேத்தம் வந்து ஒரு குரூஷியலான விக்கெட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. சப்போஸ் சேஸ் பண்றாங்க. எனக்கு ஆக்சுவலா கேன் வில்லியம்சன் தான் நான் சொல்ல போறேன். செம்ம கன்சிஸ்டன்டா இருக்காரு அந்த மனுஷன். வந்துட்டு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இந்த ரேம் ஷாட்லாம் ஆடினாரு. அதெல்லாம் வந்துட்டு நான் கேன் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா ஆடி பார்த்தது இல்லை. ஒரு நல்ல டச்ல இருக்காரு. நம்ம கூட வந்துட்டு ஒரு 66 ரன்ஸ் அடிச்சாரு. பட் அது என்ன சொல்றது, ரொம்ப ஸ்லோவா ஆடின மாதிரி இருக்கும். அது 2 ஒருத்தர் நின்று இருந்தாரு. 66 இல்ல 80+ பால்ஸ். ஓ ஓகே ஓகே ஃபைன், சரி ஓகே. லைக் வாட் எவர், ரொம்ப ஸ்லோவா ஆடினாருன்ட்டு அவருக்கு இது பண்ணாங்க. மேபி கூட ஒருத்தர் ஆடி இருந்தாருன்னா நீ ஜெயிச்சிருக்கலாம். மேபி கேனோட லேத்தம் வந்துட்டு சப்போர்ட் பண்றதா இருக்கலாம். நான் லேத்தமையும் வந்துட்டு விட்டு இது பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி இந்தியாவில வந்து ஆக்சுவலா வந்துட்டு ஒரு 280+ வந்துட்டு லேத்தம் வந்துட்டு ஒரு 140 150 அடிச்சு சேஸ் பண்ண வைப்பாரு. அந்த மேட்ச் யாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. 2017லயோ 16லயோ இந்தியாவுக்கு நியூசிலாந்து வந்திருந்தப்ப. ஸோ கண்டிப்பா அவரும் த்ரெட்டா தான் இருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் டேரில் மிச்சல், கேன் வில்லியம்சன் அண்ட் டாம் லேத்தம் தான் சொல்ல போறேன். ஏன்னா இவங்க தான் வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ஒரு மேட்ச் செட் பண்ணி எடுத்துட்டு போறவங்க. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹிட்டர்ஸ். ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும், வில்லியங்கா இருக்கட்டும், கிளென் பிலிப்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்துட்டு லைக் அந்த ஹிட்டர்ஸ் தான். ஸோ அதனால வந்துட்டு இந்த மிடில் ஆர்டர் வந்துட்டு இவங்க சேவ் பண்றதை வச்சுதான் இருக்கு. ஸோ பாப்போம். அதான் டாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கிறது நியூசிலாந்து வந்து பேட் ஃபர்ஸ்ட் தான். ஸோ ஆன 4 மேட்ச்ல 2 பேட் ஃபர்ஸ்ட் பக்கா வின் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ் கணக்கே இல்லை, விட்டுலாம். அப்புறம் இந்தியா கிட்ட ஆடி இருக்காங்க, பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாம சேஸ் பண்ணி போயிருக்காங்க. இப்போ மறுபடியும் அவங்க ஸ்ட்ரென்த்துக்கே பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு போறாங்களா, அவுட் ஆஃப் பாக்ஸ் செட்டிங் பண்ணி இல்ல மறுபடியும் நாங்க வந்து சேஸ் பண்றோம் அப்படி போறாங்களான்றது அவங்க இதுதான் இருக்கு.
ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2023 ஃபைனல்ஸ் எல்லாம் எடுக்கணும், அதுல அப்படிதான் ஆச்சு. இந்தியாவை ஃபர்ஸ்ட் ஆட வச்சு ப்ரெஷர் போட்டு கம்மி ரன்ல பிடிச்சி சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த வாட்டியும் அவங்கள ப்ரெஷர் போட்டுடலாம், ஃபர்ஸ்ட் ஆட வச்சிடலாம் அப்படி யோசிக்கிறாங்களா, இல்லைன்னா வந்து நாங்களே பேட் ஃபர்ஸ்ட் ஆடுறோமா அப்படி யோசிக்கிறாங்களா? அதே மாதிரி மிடில் ஆர்டர்ஸ் க்ரூஷியல். ஸோ அந்த மிடில் ஆர்டர்ஸ்க்கான பிளான் யோசிப்பாங்க கண்டிப்பா இந்தியா, கன்ஃபார்மா சொல்றேன். ஆனா சில பேட்ஸ்மேன்ஸை மிஸ் அவுட் பண்றாங்க, வில்லங்கையும் சரி ரச்சினியும் சரி. எனக்கு அவங்க 2 பேர் தான் குரூஷியலா இருக்க போறாங்கன்னு தோணுது. நம்ம அவங்களுக்கு பேன் பண்ணிட்டு இவங்க மிஸ் ஆகும். ஏன்னா நான் மறுபடியும் அன்னைக்கு மேட்சும் திருப்பி பார்த்துட்டு தான் வந்தேன். ரச்சின் அவரா விக்கெட் த்ரோ பண்ணிட்டு போயிருக்காரு, ஒரு ஃபீல்ட் செட் பண்ணி போட்டிருக்காரு பாண்டியா, ஊப்பர் கட் ஆடி அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து சோக்கர்னு சொல்லலாம், அவர் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு கூட சொல்லலாம். பட் ஒன் டேல அவர் கன்சிஸ்டன்டா ஆடி இருக்காரு, 5 செஞ்சுரிஸ் கிட்ட அடிச்சு வச்சிருக்காரு ஐசிசி டோர்னமெண்ட்ல. ஸோ நாளைக்கும் கன்சிஸ்டன்ஸா ஆடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவரா விக்கெட் த்ரோ பண்ணா வந்து வில்லியங் இன்னும் ஃபார்ம் வரல, ஐ மீன் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அந்த மனுஷனை பற்றியும் தெரியும், பேர் தான் எங்க, வயசு அதிகம், அவனும் திடீர்னு கண்ணாப்பின்னு ஆடுவான். மேபி கொஞ்சம் டொட்டா இருக்கலாம். ஆக்சுவலி நான் தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு நினைக்கிறேன். பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க, பங்களாதேஷோட சேஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவோட சேஸ் பண்ணாங்க. சோ 2 சேஸ் பண்ணிருக்காங்க. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். பேட் ஃபர்ஸ்ட்ல தான் ஸ்ட்ராங், ஐ மீன் பேட் ஃபர்ஸ்ட் தான் ஸ்ட்ராங், அது கன்ஃபார்ம். சவுத் ஆப்பிரிக்காவோட திரும்ப செட் தான பண்ணாங்க. ஆமா அதான் 300 அதனால அவங்க பேட் ஃபர்ஸ்ட் செம்ம ஸ்ட்ராங். பட் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுவாங்களா அவங்க கோச்? எப்படி இல்லடா அவங்க நீங்க வந்து பேட் ஃபர்ஸ்டா எடுப்பீங்கன்னு நினைச்சிருப்பாரா? அவங்களுக்கு முதல்ல இந்த ஒரு ட்விஸ்ட கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணலாம். அந்த மாதிரி அது அவங்களுக்குள்ளதான் இருக்கு. ஒன்னேதான் சொன்னாரு. நான் வந்து இது பார்த்தேன், அந்த சவுத் ஆப்பிரிக்கா ரிவ்யூ அவர் பேசியிருந்தாரு. வேர்ல்டுல பெஸ்ட் டாக்டிக்கலி பெஸ்ட் டீம் வந்து நியூசிலாந்து தான். அவங்க வந்து டாக்டிக்கலா தான் அடிப்பாங்க. அவங்களோட பிளான்ஸ் டாக்டிக்ஸ் அதுதான் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தே. இந்தியாவோட பெட்டர் டாக்டிக்ஸோட வருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இந்தியா தான் ஃபேவரட்ஸ், இந்தியா தான் ஸ்ட்ரென்த் இருக்க டீம்னு சொன்னாரு. ஸோ டாக்டிக்கலி ஸ்ட்ராங்கா வந்து அடிச்சாதான் முடியும் இந்தியாவை அடிக்க. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்மே பாத்தீங்கன்னா இந்தியா பெட்டரா தான் இருக்காங்க. இப்ப நீங்க நியூசிலாந்து ஸ்குவாட் எடுத்தீங்கன்னா அந்த பிக் நேம்ஸ் இல்ல, அதுவே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் இல்லாம இருக்கும். முன்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா சவுத்தி இருப்பாரு, போல்ட் இருப்பாரு, இப்ப என்ன சொல்றது, அதுவே வந்துட்டு ஒரு அங்கேயே வந்துட்டு லைக் ஒரு த்ரெட் இருந்துச்சு. நம்ம வந்துட்டு 2021 வேர்ல்டு கப் எடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு ஸ்விங்க கட் பண்றதுக்காக ரோஹித் சர்மா 1 டவுன் இறக்கிட்டு இஷான் கிஷான் எல்லாம் வந்துட்டு ஓப்பனிங் இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு டாக்டிக்கலி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவை புல் டவுன் பண்ணிருக்க டீம் தான். ஈவன் 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிம்மி நீஷாம தான் வந்துட்டு அவங்க லாஸ்ட் ஓவருக்கு வச்சிருந்தாங்க. லைக் அவங்க வந்துட்டு லைக் 6th ஆப்ஷனா அவரை வச்சுதான் லாக்கி ஃபெர்கியூசன் அவங்க எல்லாம் வச்சு அந்த 45 to 50 வச்சு ஓட்டினாங்க. ஏன்னா போல்ட் இவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே ஓவர் கொடுத்து முடிச்சிட்டாங்க சீக்கிரம் விக்கெட் போன உடனே. சோ அவங்க என்னைக்குமே டாக்டிக்கலி பெட்டர் சைட் தான், பீடாக் சொன்ன மாதிரி. அண்ட் இப்ப அவங்க எப்படி அதை யோசிக்க போறாங்க, நமக்கு இப்ப செட்டிங்கே கரெக்டா இருக்கு, நம்ம டார்கெட் செட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போவாங்களா, இல்ல வேணாம் இந்த இடத்துல சேசிங் தான் பெட்டரா இருக்கு. அவங்க வந்துட்டு என்னன்னா அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தான் போகணும், பிச் ஸ்ட்ரென்த்துக்காக மாத்தி நான் வந்துட்டு சேஸ் பண்றேன் அப்படின்ட்டாங்கன்னா அவங்க டிராப்ல விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு போயிட்டு ஒரு 275 நான் இப்போ சொல்றேன் 275 280 அடிச்சா இந்தியாவுக்கு கஷ்டம். இதேதான் 2019ல ரோஹித் சர்மா 6 செஞ்சுரி, விராட் கோலி கன்சிகூட்டிவ் 50s, KL ராகுல் 2 செஞ்சுரி, கீழே வந்துட்டு ஹர்திக் பாண்டியா தோனி சில மேட்சஸ் அடிச்சிருந்தாங்க, ரிஷப் பண்ட் அடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சைடே வந்துட்டு என்ன சொல்றது, அந்த ஒரு பிரைம்ல இருந்த சைடே வந்துட்டு இதே நியூசிலாந்து டீம் தான் அடிச்சாங்க. எதுவும் சொல்ல முடியாது. பட் எனக்குமே இந்த டீமை பார்த்தா எங்கேயுமே சோக் ஆற மாதிரி தெரியல. ஈவன் 2 வாட்டி சோக் கூட ஆனாங்க. இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா மேட்சே பாத்தீங்கன்னா லைக் நடுவுல ஒரு மாதிரி ஃபம்பிள் ஆச்சு, திரும்ப ஸ்ரேயஸ் அண்ட் இவங்க வந்துட்டு சரி பண்ணிட்டாங்க. அண்ட் இந்தியா இங்கிலாந்து டூர்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா 2-3 மேட்ச் சோக் ஆனப்ப வந்துட்டு ஜடேஜாவா இருக்கட்டும் இல்ல அக்சர் பட்டேலா இருக்கட்டும் அவங்க அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்கனால நல்லா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து கேன் ஜஸ்ட் கிவ் அ டஃப் தான். பட் கப்பு வந்துட்டு இந்தியாவுக்கு தான். இங்க இருந்து இந்தியா வந்துட்டு அவங்களா சரி எங்களுக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேணான்னு விட்டா மட்டும்தான் உண்டே தவிர்த்து அதுக்கு மேல எனக்கு தெரியல. சரி ஓகே. ஏன்னா எல்லாரும் திருப்பி இந்தியா பத்தி பேச போறாங்க தான் நம்ம நியூசிலாந்து ஆங்கிள் பேசணும். கொஞ்சம் இந்தியா பத்தி மெயினா கவர் பண்ணி ஆகணும். நம்ம ஓவர் கான்பிடன்ஸ்ல அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா இந்தியாவுக்கான கிரெடிட்ஸ் கொடுக்கணும்ல, இவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இன்னும் இதை பண்ணா இன்னும் ரூல் அவுட்டே ஆயிடுவாங்க நியூசிலாந்து அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இப்பவே ஆக்சுவலா நீங்க நியூசிலாந்து ரூல் அவுட் பண்ணிடலாம். நீங்க ஸ்பின்னர் வைஸ் எடுத்துக்கோங்க, பெட்டர் ஸ்பின்னர்ஸ். இல்ல பட் என்ன சொல்றது, அவங்களுக்கு நியூசிலாந்துக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும்ல, லைக் ஆப்போனன்ட்ஸ்க்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல, அதுதானே தவிர்த்து மத்தபடி நீங்க எடுத்து பாருங்க அவங்கள்ட்ட 3 ஸ்பின்னர்ஸ் தான், இங்க 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. 4மே வந்துட்டு லைக் என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு டாப் ஸ்பின்னர்ஸ். ஜடேஜா, குல்தீப்,
அண்ட் அக்சர் பட்டேல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி கேட்கவே வேணாம். லாஸ்ட் 2 மேட்சஸ் அவர் என்ன பண்ண முடியும்னு பார்க்க. அதே மாதிரி மிடில் ஆர்டர் வைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளஸ் யங் மிடில் ஆர்டர் தான். பட் அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், இவர் விராட் கோலியா இருக்கட்டும், அக்சர் பட்டேலா இருக்கட்டும், இப்ப பத்தா குறைக்கு KL ராகுல் வேற வந்துட்டு அவரோட ரோலை கரெக்டா பண்றாரு. ஹர்திக் பாண்டியா கரெக்டா வேற வந்துட்டு பினிஷிங் பண்றாரு. சோ ஒரு மாதிரி செட்டில்டா இருக்கு. வேற அங்க பினிஷர் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா வெறும் கேள்வி கேட்டுறேன் மறக்காம, அவருக்கு அந்த ஹாம்ஸ்ட்ரிங் அவர் ஏதாவது ஆடாம இடமா வச்சிருவாங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. இல்ல இப்போ ஏற்கனவே ஒரு வாட்டி பட்டுட்டாங்க அவர் இல்லாம. சோ கண்டிப்பா நார்மல், ஜஸ்ட் நார்மல் ஹாம்ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். பெரிய ஒரு இதுவா இருந்திருந்தா லைக் இந்நேரம் அந்த நியூஸா வந்திருக்கும். அவர் இல்லன்னா யார் ஆல்ரவுண்டர்? இல்ல ஆக்சுவலா அவர் இல்லன்னா ஆல்ரவுண்டரா ஒருத்தர் இருக்க வேண்டியவரு. இல்ல இப்ப பிட்ச் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோவா தான் இருக்க போகுது அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. ஏன்னா ஷமி ஒருத்தர் தான் ஃப்ரண்ட் லைன் பேசுறாரு. ஹர்திக் பாண்டியாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான். ஒரு கம்ப்ளீட் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ். இல்ல வேற வழி இதுக்குது. அவர் ஹாம்ஸ்ட்ரிங் ஆயிட்டாருன்னா ஹர்ஷித் ராணா தான் எடுத்துட்டு வரணும். ஃபாஸ்ட் பவுலர் இல்லையே, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? 40 ஓவர் போடுறதுக்கு ஸ்பின் 10 ஓவர் ஷமியை வச்சு போடுறதுங்கிறது இல்லங்க. கிரேட் 1க்கு தொட்டுருச்சுன்னா கண்டிப்பா ஆட வைக்க மாட்டாங்க. பட் தொட்டிருக்க கூடாதுன்னு நம்புறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு லைவ்ல. இல்ல அது வந்துட்டு அது நார்மலா வேகமா ஓடி போறப்ப வந்துட்டு நார்மலா ஒரு மாதிரி புல் பண்ணியிருந்திருக்கும் அப்படின்னே நம்ம நினைச்சுப்போம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா இல்லாம ஒரு ஃபைனல்ஸ் பட்டது போதும். சோ அதனால இன்னொரு ஃபைனல்ஸ் அவர் இல்லாம போயிட்டு கஷ்டப்பட வேணாம். கண்டிப்பா அவர் இருப்பாரு. அண்ட் அவங்க சைடு பினிஷிங் பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் மட்டும் தான் இருக்காரு. அவர் நல்லா விளையாடனால, அவரோட ஆப்சன்ஸ்னாலதான் லாஸ்ட் மேட்ச் நாங்க லூஸ் பண்ணாங்கன்னே சொல்லுவேன். ஏன்னா அவர் இருந்திருந்தா கேன் வில்லியம்சன் இன்னும் கொஞ்சம் தட்டி அவர் கொஞ்சம் அப்படியே செஞ்சுரிக்கு போயிருப்பாரு. இந்த ரெண்டு கிளென் பிலிப்ஸ் ஒரு 2 ஆடி இருந்தாருன்னா லைக் மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும். அந்த மேட்ச்மே வந்து ஜெயிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. 50 ரன்ல தோத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேட்சும். சோ அவரு அந்த ரோலை வந்துட்டு சிஸ்டமே நல்லா பண்ண மாட்டேங்கிறாரு. அண்ட் டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் லைக் ரெண்டுமே ஈக்குவல் தான். கில்லு, ரோஹித் சர்மா மாதிரி தான் அங்க வந்துட்டு வில் யங், ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் வந்துட்டு லைக் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வரதான் வந்துட்டு இந்தியா வந்துட்டு பெட்டர் ஆயிட்டு போறாங்க. சோ அதனால தெரியல, 5 மேட்ச் ஒரே பிச்சில் விளையாண்ட ஒரு டீம்னால வந்துட்டு என்ன மிஸ்டேக்ஸ் பண்ண முடியும்னு தெரியல. அவங்களா ஏதாவது சரி இந்த மிஸ்டேக் பண்ணி பாப்போமே அப்படின்னு மிஸ்டேக் பண்ணா மட்டும் தான் உண்டு. சோ எனக்கு வேற எதுவும் தெரியல. ஓகே கிஷோர், இந்தியாவோட பாசிட்டிவ் சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லுங்க. சொல்லு. இல்ல அதான் அப் டு மார்க் தான். ஸ்பின் இருக்கு, 4 ஸ்பின், அதை வச்சு 40 ஓவர் தேட்டிடுவாங்க. அது பயங்கரமான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். ஒரு சம் அட்வான்டேஜ் அதுல அந்த ஸ்பின் அந்த பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் ஆல்ரெடி பேசுற மாதிரி தான் மிடில் ஆர்டர்ஸ், தரமான மிடில் ஆர்டர்ஸ். இது வரைக்கும் KL ராகுலும் சரி, கோலி பத்தி நான் ஒரே ஒரு இடத்துல கூட எங்கேயுமே அவர் ஒண்ணுத்துக்கும் அப்படின்னு எதுவுமே சொன்னது இல்லை. ஸோ தரமான பேட்ஸ்மேன்ஸ், அது குறையே இல்லை. ஸ்ரேயஸ் ஐயர் இம்ப்ரூவ் ஆகினே இருக்காரு. இன்னமும் இம்ப்ரூவ் ஆகணும், நான் இன்னமும் இம்ப்ரூவ் ஆகணும் தான் சொல்லுவேன். அது தாண்டி டாப் ஆர்டர்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆல்மோஸ்ட் எல்லாமே செம்மையா இருக்காங்க. ஸோ நல்லா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கண்டிப்பா வின் பண்றதுதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ மறுபடியும் நான் அப்படியே பேசியிருக்கேன். இப்போ என்ன மிஸ்டேக்ஸ், என்ன எரரை கன்ஃபார்மா சரி பண்ணணும் அப்படின்னா பவர் பிளே, இந்தியன் பவர் பிளே பவுலிங் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். மறுபடியும் நம்பி ஷமி இன்ஜுரி, ஷமியால இந்த மாதிரி போட முடியல. ஸ்பீடும் சரி, கட்டெல்லாம் போட கட்டுன்னு வந்து போட்டுன்னு இருக்காரு. அவரால் அந்த மாதிரி ஸ்விங் எல்லாம் போட முடியல. அவங்களாம் விக்கெட் த்ரோ பண்ணாம நின்ட்டாங்கன்னா, மறுபடியும் சொல்ற ரச்சின் அன்னைக்கு ஒரு 2 ஓவர் பால சாப்பிட்டாரு, ஸ்கோரே அடிக்கல. பேட்ல பட்டோன்னே பட்டா ஆட்டி 5 ஃபீல்டர் ஆஃப் சைட் நிக்க வச்சாலும் 4 அடிச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி சப்போஸ் பேட்ல பட்டுருச்சுன்னா பவர் பிளேல பாண்டியாவும் மாட்டிப்பாரு, இவரும் மாட்டிப்பாரு, ஷமியும். இல்ல சரி நான் ஸ்பின்ன கொண்டு வரனா சக்கரவர்த்தி மட்டும் தான் கொண்டு வர முடியும். இது யாரு மட்டும் போட்டாலும் பவர் பிளேக்கு அவருக்கு லட்டு மாதிரி வரும். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். அதனால கண்டிப்பா பவர் பிளே கன்சர்ன் இருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஃபீல்டிங்ல ஃபீல்டிங் பண்ணோம். ஃபீல்டிங் பண்ணாம அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா பண்ண மாதிரி பி ஃபீல்டிங் பண்ணாங்கன்னா அது ஒரு த்ரெட்டா இருக்கும். அதுக்கப்புறம் கன்ஃபார்மா சான்சஸ் கொடுக்குறாரு. ஈவனா ரோஹித் சர்மாவும் சொல்றேன், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், ஸ்ரேயஸ், யாருமே சான்ஸ் கொடுக்குறாரு. இது எதுவுமே பண்ணாம பக்காவா விளையாடினாங்கன்னா கன்ஃபார்மா சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒரு 2 பண்ணாவே காலி. நான் எல்லாமே சொல்ல, 2 மிஸ்டேக் பண்ணாலும் மேபி பவர் பிளே சொதப்பிட்டாலோ, இல்லைன்னா வந்து ஃபீல்டிங் சொதப்பிட்டாலோ, இல்ல ஃபீல்டிங் எல்லாம் பண்ணி பவர் பிளே சொதப்பி இல்ல சான்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. லைஃப் கொடுக்காம ஆடியாகணும். கோலிலாம் நான் பார்த்துட்டே இல்லை, அவரே லைஃப் கொடுக்குறாருன்னா சப்போஸ் மிஸ் ஆயிடுவாரோன்றதான் ஒரு கேள்வியாவே இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ஆடணும். எனக்கு வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, ஆமா ஒரு பெட்டர் ஃபீல்டிங் சைட் நியூசிலாந்து, அதுல நம்ம பெருசா அதுவும் டிபேட் பண்றதுக்கு இல்ல. சான்ஸ் கொடுத்தா
சான்ஸ் உருவாக்கிப்பாங்க அவங்க. பக்கத்துல சப்போஸ் பால் போற மாதிரி இருக்குன்னா கூட சான்ஸை உருவாக்கிப்பாங்கன்றப்போ அது மட்டும் எனக்கு பெரிய இதா தெரியுது. பட் ரச்சனா வந்து நீ சொன்னது வந்து பாகிஸ்தான்ல ஆடினதை வச்சு சொல்றேன், துபாயில அந்த மாதிரி ஆட முடியாது. பட் ரெண்டு பேருமே கொஞ்சம் இன்ஜூர் ப்ரோனா இருக்காங்க, அது உண்மைதான். ஷமியா இருக்கட்டும் இல்ல ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும். ஹர்திக் வேற நீங்க ஆம்ஸ்டிங்ன்றப்ப இப்ப எப்படி வந்து பவுலிங் போடுவாருன்றது ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு. இல்ல அவரை வந்து பவுல் பண்ணாம ஒரு பேட்டர் ஆட வைக்கணும்னா இன்னொரு பவுலரை சேர்க்கணும், அப்ப டீம் காம்பினேஷன் மாறும். சோ இல்ல காலை இழுத்துக்கிட்டாலும் நான் வந்து 2 ஸ்டெப் ஓடி வந்து பால் போட போறேன்னு நினைக்க போறேனா இல்ல ஃபிட்டா இருக்காராங்கிறது மட்டும் தான் இப்ப இல்ல. ஆக்சுவலா எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, லாஸ்ட் மேட்ச் குல்தீப் வந்துட்டு கொஞ்சம் லைக் அப் டு தி மார்க் இல்ல, அவரோட இதுக்கு இல்ல. ஒருவேளை அவரை உட்கார வச்சுட்டு வந்து அவ்வளவு பெரிய மாஸ்டர் கிளாஸ் எடுத்தாரு அவரோட லைவ்ல. இல்ல கண்டிப்பா அதான் நம்ம அவர் பண்ணிருக்காரு அப்படின்னு. இல்ல இப்ப நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப ஹர்திக் பாண்டியா வந்துட்டு நீங்க பேட்டரா ஆட வச்சுக்கணும், பேட்டரா அவரை சேவ் பண்ணிக்கணும், அவரை வந்துட்டு பவுலிங் போட விட்டு எங்கிட்ட இருந்தாவது இன்ஜுரி ஆயிட்டாருன்னா பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இன்கேஸ் அப்போ வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவோட வெயிட்டை குறைக்கிறேன்ட்டு குல்தீப்பை உட்கார வச்சுட்டு ஹர்ஷித் ராணாவோ இல்ல ஒரு ஹர்ஷதீப் சிங் கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல. அவர் கண்டிப்பா வந்துட்டு வாழைப்பழம் வாட்டர் தான் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பார்த்தாலே. சோ அதனால ஹர்ஷதீப்புக்கு வாய்ப்பே இல்லை. சோ ஹர்ஷித் ராணா சான்ஸ் இன்கேஸ் அவங்க ஹர்திக் பாண்டியா இது பண்றாங்க அப்படின்னா. ஓகே பாப்போம், எல்லாமே கிட்டத்தட்ட கவர் பண்ண நினைக்கிறேன். ஃபைனல் தாட்ஸ் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் வந்துட்டு கண்டிப்பா டஃப் கண்டெஸ்ட் இருக்கும். பட் ஆனா வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா சிட்டி இங்க இருந்து தோக்குறாங்கன்னா எனக்கு சத்தியமா வந்துட்டு லைக் என்ன வந்துட்டு சொல்றது, என்ன எதிர்பார்க்கறது அப்படின்னு தெரியல. அது பாப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் இல்லாம இப்ப இந்தியா ஜெயிக்குமா இருக்காதா அப்படிங்கிற பயம் இல்லாம கேஷுவலா பார்க்கலாம். ஓகே இட்ஸ் இந்தியா சிட்டின்னு, இதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பா இந்தியா வின் பண்ணும். கஷ்டப்பட்டு சூப்பர் ஓவர் போனா கூட இந்தியா தான் வின் பண்ணும் அப்படிங்கறதுல வந்துட்டு 200% நம்பிக்கை இருக்கு. சோ அதனால ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் ஜாலியா பார்க்க போறோம். செமிஃபைனல்ஸ் கூட நான் கொஞ்சம் பயந்தேன், அப்படி இப்படி ஏதாவது ஆஸ்திரேலியா வின் பண்ணும் சொல்றீங்க. சோ இந்தியா வின் பண்றோம் நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க. இந்தியாவோட கீ பெர்ஃபார்மன்ஸ் யாரு? 2 பேரும் 3 பேரும் இவங்க தான் இருப்பாங்க. ஆக்சுவலா அவன் வந்துட்டு ரோஹித் சர்மா தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அவருக்கு வந்துட்டு டியூல இருக்கு, அவர் ஒண்ணுமே பண்ணல இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா வந்துட்டு சுத்தமா ஒண்ணும் பண்ணல. சோ மேபி நாளைக்கு வந்துட்டு அவரோட டேவா இருக்கலாம். அது விட்டா ப்ரோ நம்ம இந்தியாவுக்கு வந்து லைக் இவங்க ஒருத்தங்கன்னு சொல்ல முடியாது ப்ரோ, கலெக்டிவா தான் வந்துட்டு எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க ஃபுல்லாவே எடுத்து பாருங்க, ஸ்ரேயஸ் ஐயரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை. லைக் யாருமே வந்துட்டு லைக் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஏன்னா நிறைய மேட்ச் வந்துட்டு அந்த குரூஷியல் நாக்ஸ் ஆடி கொடுத்ததே அவர் தான். அக்ஷருமே வந்துட்டு அந்த ஃப்ளோட்டரா வந்துட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியா மேட்ச்ல அவர் அடிச்ச 27 தான் வந்துட்டு கொஞ்சம் விராட் கோலி கிட்ட இருந்த பிரஷரே இதுவாயிருக்கும். ஏன்னா ஸ்ரேயஸ் அவுட் ஆயிட்டு போனவொடனே அவர் வந்துட்டு தடதடன்ட்டு ஸ்பின்னர் எல்லாம் வந்துட்டு அந்த கவர்ஸ்ல அந்த புல் ஷாட்ல 4 அதெல்லாம் அடிக்கவும் தான் கொஞ்சம் இதுவாச்சு. அதனால கலெக்டிவா இந்தியா நல்லா பண்ணுவாங்க. மேபி ஐ வாண்ட் ரோஹித் சர்மா டு பெர்ஃபார்ம் பெட்டர். ஏன்னா என்ன நடக்கும்னே தெரியாது, அது வேற போயிட்டு இருக்கு. வரிசையா எல்லாம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேன் வில்லியம்ஸ் அண்ணா இல்ல வந்துட்டு ரோஹித் சர்மா விராட் கோலியா. சோ அதனால எல்லாம் ஃபைனல்ஸ் பண்ணுது. அதுக்கு வேணா வந்துட்டு வேணா பயப்படலாம், எங்கேயாவது கப்பை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2024 போன மாதிரி இதுல போயிருவாங்களா அப்படின்னு பயந்து அதுக்கு வேணா பயப்படலாம், மேட்சுக்கு பயப்பட வேணாம். ஓகே கிஷோர், என்ன எதிர்பார்க்கிறேன்? கீ பெர்ஃபார்மன்ஸ் யாரா இருக்கும்? இந்தியால எல்லாருமே நல்லா பண்றாங்க. சோ யாருன்னா பெர்ஃபார்ம் பண்ணலாம். கீ பெர்ஃபார்மன்ஸ் தனியாலாம் எதுவுமே இல்லை. பிளேயிங் லெவன்ஸ்மே நல்லா தான் இருக்காங்க. ஃபார் ஷோர் சொல்லலாம், யாருன்னா பெர்ஃபார்ம் பண்ணலாம். நியூசிலாந்துல கன்சிஸ்டண்டா பண்ணணும். நான் ஓப்பனர்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். மேபி டக் அவுட் தான் ஆவாங்க அவங்க. அதுக்கப்புறம் கப் என்னன்னா, நான் 2002 இருந்து இந்தியா ஃபைனல்ஸ் ஆடுறத பார்த்துட்டு இருக்கேன். 4 ஓவர் சேர்த்து 2025 வரைக்கும் ஃபைனல்ஸ் பார்த்திருக்கேன். அதுல எத்தனை ஃபைனல்ஸ் என்ன பண்ணிருக்காங்க இந்தியான்னு எனக்கு தெரியும். அதனால யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஹாப்பி. நானும் முதல்ல ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் இந்தியா தான் ஃபேவரேட்ஸ். அண்ட் அது பிச்சா இருக்கட்டும், நிறைய பேர் சொல்றதோட நானும் ஒத்து போறேன். நீங்க பிச்சு ஒரே கிரவுண்ட் அப்படிலாம் சொன்னாலுமே கூட மேன் டு மேன் எடுத்து பார்த்தாலும் ஸ்கில்ஸ் வைஸ் எடுத்து பார்த்தாலும் எனக்கு இப்ப இருக்க கண்டெஸ்ட்ல இந்தியா டீம் தான் வெல் பேலன்ஸ்டு சைடா தெரியுறாங்க. அண்ட் கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்திருக்க ரிசோர்சஸ். என்ன கிரவுண்ட்ல ஆட போறோம், எந்த பிளேயர்ஸ் எடுத்துட்டு வரணும்ன்றத தெளிவா பார்த்து எடுத்துட்டு வந்து ஒரு கேம் ஆடி இருக்காங்கிறப்ப அவங்கதான் வந்து பெஸ்ட் சைடா தெரியுறாங்க. ஸோ நானுமே இந்தியா வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பட் பெஸ்ட் டீமோட தான் காம்பீட் பண்ணுங்கிறப்போ நியூசிலாந்து தான் செகண்ட் பெஸ்ட் டீம் இந்த காம்படிஷன்ல இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட விளையாடுறாங்கன்றப்போ எனக்கு எதுவுமே ஹாப்பியா தான் இருக்கு. நான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடி இருந்தா இனிமே எனக்கு ஒரு மாதிரி போரிங் ஃபைனலா போயிருக்கும். ஸோ எனக்கு ஒரு க்ளோஸ் கண்டெஸ்ட் வேணும். க்ளோஸ் கண்டெஸ்ட் வந்து
சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நம்ம எப்படி T20 வேர்ல்டு கப் படிச்சோமோ அந்த மாதிரி வேர்ல்டு கப் படிச்சா அது வந்து மனசார நிற்கும். ஒரு ஒன் சைடட் அஃபேர் இல்லாம. இல்ல தோத்தாலுமே க்ளோஸா வந்து தோக்குறோம், சோக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் ஆசைப்படுறேன். கீ பெர்ஃபார்மர் எப்பவுமே பிக் ஸ்டேஜ்ல பண்ற ஹர்திக் பாண்டியா விடவே முடியாது. அவர் ஆட போறதுனா அவர் கண்டிப்பா கீ பெர்ஃபார்மரா இருப்பாரு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு. அங்க பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாம் லேத்தம் ஆடியே ஆகணும் நியூசிலாந்து ஜெயிக்கணும்னா, இல்லைன்னா கஷ்டம். பவுலர் வந்து மேட் ஹென்ரி ஆடுவாரா தெரியல. மேட் ஹென்ரி ஆனா கண்டிப்பா மேட் ஹென்ரி தான். ஸோ லெட்ஸ் சி எப்படி போகுது பார்ப்போம். இந்த ப்ரிவியூல முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கோம். இப்போ ஏதாவது மிஸ் அவுட் பண்ணிருக்கோம்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் லைவ் அன்னைக்கு வரதுக்கு ட்ரை பண்றோம். லாஸ்ட் ஃபியூ மேட்ச். ஹேவ் a good day, good night. Bye guys, tada.